Assalamualaikum. Hello everyone. Welcome back to my channel. இன்னைக்கு வந்து எம்மியான கடாய் மஷ்ரூம் மசாலா, அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதே பக்குவத்தில் பர்ஃபெக்டான இன்க்ரீடியன்ஸோட எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என் வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கூட ரொம்பவே அட்டகாசமான சைடிஷ். ஃப்ரைட் ரைஸ் கூட நீங்கள் வந்து இதை சைடிஷாக சாப்பிட்லாம். இப்போ எப்படி செய்யறதுன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸ்டைலுன்றனால நம்ம வந்து மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் கொத்தமல்லி விதைகள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வறுக்கிறதுக்காக. பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து முழு மிளகு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய பட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது கூடவே 3 வரமிளகா வந்து உடச்சி வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துடலாம். இது வரைக்கும் வறுத்தாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இதை ஆற வச்சிடலாம். அதே பேனில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் நான் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இந்த ஆயிலில் வந்து சேர்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு சின்ன சைஸ் கேப்சிகம், இதை வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்து ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் மட்டும் வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்க வேணாம், ஏன்னா இது க்ரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயமும் கேப்சிகமும் ஓரளவு வதங்கிருச்சு. இந்த டைமில் நான் மஷ்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்து ஒரு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி வெளியாகும். இந்த டைமில் நம்ம வந்து இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கடாய் மஷ்ரூம் மசாலா செய்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து அதே பேனில் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் வந்து நம்ம சேர்த்து ஆயில் சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். பொரிஞ்சதும் அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு. இந்த டைமில் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதோட சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துடலாம். இதோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிடலாம். வெங்காயம் கலர் மாறி ஓரளவு வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் அடித்து பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் சேர்த்து இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துடலாம். இது வந்து இதனுடைய பச்சை வாசனைலாம் போய் நல்லா வந்து குக் ஆகணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடையே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா பவுடரை இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் பச்சை வாசனை போய் எண்ணெய் தெளிஞ்சு வரணும். அது வரைக்கும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயம், கேப்சிகம், காளான் அது எல்லாத்தையுமே இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வந்து அந்த மசாலாவோட மிங்கிள் ஆகிற மாதிரி ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1 கப் அதாவது 250 ml போல் நான் வந்து தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன்.
அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் சுவைக்கு தகுந்தபடி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்குல்ல. இதனுடைய டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. 5 மினிட்ஸுக்கு நல்லா கொதிச்சு காளான்லாம் நல்லாவே குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 முந்திரி பருப்பை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு அதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த முந்திரி பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதவங்க இந்த மாதிரி முந்திரி பருப்பை அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுவும் ரிச் அண்ட் க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். முந்திரி பேஸ்ட்டு சேர்த்த ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கிரேவி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி ஆகும். எம்மியான கடாய் மஷ்ரூம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரெஸ்டாரண்ட்லலாம் பார்த்திங்கன்னா கடைசியாக கஸ்தூரி மேத்தி சேர்ப்பாங்க. அது வந்து ரொம்பவே வாசனையாக இருக்கும். இன்றைக்கி என்கிட்ட அது இல்லாதனால நான் சேர்த்துக்கல. உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய எம்மியான கடாய் மஷ்ரூம் ரெடி. வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ்